வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மருதனத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்குமே பஞ்சாங்கம் என்பதுதான் முதல் அடிப்படை. இந்த பஞ்சாங்கங்கிற பிரகாரம் நம்ம தினந்தோறும் நம்ம வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டோம்னா நாம் எல்லாருமே அன்றன்றைய தினத்தில் ரொம்ப 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 க்ஷேமமாக இருக்கலாம். இது உண்மைதான். இதைதான் வேத தர்மசாஸ்திரமே சொல்கிறது. இதைத்தான் நமது சேனலிலே தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தினந்தோறும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை தருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக விரிவாக சொல்ல இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் தேய்பிரை, அதாவது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அஷ்டமி. அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, காலபைரவருக்கு பூஜை செய்யணும். அதாவது நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்திலே சென்று அங்கே காலபைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ காலபைரவருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து காலபைரவருடைய திருப்பாதங்களிலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கிடைக்கும். இதனுடைய பலன் என்னன்னா, நம்ம கடன் யாத்தியானம் வாங்கிட்டோம்னா அந்த கடனை சீக்கிரம் கொடுத்துருவோம். நமக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுனாலும் அதுவும் சேர்ந்துடும். வியாபாரத்தில் ஏதாவது தொய்வு இருந்ததுன்னா அந்த வியாபாரமானது சரிவர சீராக வியாபாரம் நடக்கும். பல விதத்தில் சௌகரியங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த காலபைரவர். அதனால தான் காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் மட்டும்தான் பூஜை செய்யணும். அதை விட்டா செவ்வாய்க்கிழமை போய் சாதாரணமாக போய் அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை தான். இரண்டாவதாக இன்றைய தினம் ஆடி மாதம் 12ஆம் நாள் காலை முதல் நாள் முழுவதுமே அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகிறது. அன்றைய தினம் ஆங்கில தேதி தமிழ் தேதியில் கிடையாது. நட்சத்திர தினமாக இருந்தால், ஜென்ம நட்சத்திர தினமாக இருந்தால் குழந்தைக்கு அப்து பூர்த்தி பிறந்த நாள் கொண்டாடலாம். அதே சமயம் பார்த்தீர்களேயானால் ஷஷ்டித பூர்த்தி மற்றும் பீமரத சாந்தி,
சதாபிஷேகம் போன்ற வைபவங்கள்லாம் கண்டிப்பாக செய்யலாம். இதெல்லாம் கர்மாக்களில் வருது. இதுக்கு அஷ்டமி, நவமி, பிரதம, அமாவாசை, மரண யோகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க. இதை மட்டும்தான் செய்யலாம், வேற எதுவும் செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை ஞாயிற்றுக்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம், குரோதி நாம சம்பத்சரே, தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி 28/7/2024 ஜூலை மாதம். இன்றைய சூரியோதயமானது காலை 6:04 அயனம் தட்சிணாயனே, ருது கிரீஷ்ம ருது, மாசமானது ஆஷாட மாசை, ஆடி மாதம் கர்க்கட மாசை, பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேபிரை, திதியானது அஷ்டமியாம், அஷ்டமி திதி, 42 நாழிகை 48 வினாடி, இரவு 11:11 வரை. அதன் பிறகு நவமியாம், நவமி திதி. இன்றைய சிராத்த திதியானது அஷ்டமியாம், அஷ்டமி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அஷ்டமியாம், அஷ்டமி திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். இறந்தவர்களுக்கு திதியில் தான் செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் பித்திருக்களுடைய சாபமானதும் கண்டிப்பாக நமது குடும்பத்தை சேரும். கண்டிப்பாக அவர்களுக்கு செய்யக்கூடாது. இன்றைய வாசரமானது பானுவாசரை, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அசுனி நட்சத்திரம், 24 நாழிகை 48 வினாடி, பிற்பகல் 3:59 வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய மெய்யன்பர்கள், அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்றுதான் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நாம் அனைவருமே வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினேயானால் அதனால் வரக்கூடிய அனைத்து விளைவுகளையும் நாம் நிச்சயமாக சந்திக்க நேரிடும். பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அஷ்டமி, காலபைரவருக்கு பூஜை செய்யும் நாள். மங்களாபுரி அஷ்டோத்திர 108 சக்திபீட காமாட்சி சுவாமிகள் அவதாரம் எடுத்த நாள். அதாவது காமாட்சி அம்மன் தான் பிரமாதமான சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்தை 108 இடத்துல நிர்மாணித்த காமாட்சி சுவாமிகள்னு இருக்கார். அவர் அவதாரம் எடுத்த நாள்.
இன்றைய ராகு காலமானது மாலை 4:34 முதல் 6:04 வரை. யமகண்டமானது பிற்பகல் 12:04 முதல் 1:34 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3:04 முதல் மாலை 4:34 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் 12ஆம் நாளாகவும் காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதாலும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர பல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:44 முதல் காலை 10:22 வரை சந்திராஷ்டமம். உத்தர பல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:22 முதல் பிற்பகல் 3:59 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:59 முதல் இரவு 9:40 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9:40 முதல் பின்னிரவு 3:29 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 3:29 முதல் திங்கட்கிழமை அன்று காலை 9:10 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.